ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு, தக்காளி, மிளகு, ஜீரகத்தெல்லாம் நம்ம அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு நம்ம இதை அரைச்சி சேர்க்குறதுனால இந்த குழம்பு நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா ஓகே. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது ஆறினத்து பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 1 2மா நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 30 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி சிவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டை நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இந்த மாதிரி இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை கலந்து கொடுத்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேணாம். புளி தண்ணி கரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சிக்கோங்க. பூண்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுவையான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.